வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல ரொம்ப கிரீமியான ரிச்சான பட்டர் சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பட்டர் சிக்கன் நான் அப்புறம் ரொட்டி அப்புறம் ஃப்ரைட் ரைஸோட ஒரு எக்ஸலண்டான சைட் டிஷ். இந்த பட்டர் சிக்கனை ஒன்ஸ் நம்ம வீட்ல ட்ரை பண்ணிட்டோம்னா இது மறுபடியும் செய்ய ஆசை காமிச்சிட்டே இருக்கும். அந்த சூப்பரான பட்டர் சிக்கனை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 350 கிராம் எலும்பில்லாத சிக்கன் பீசஸ் எடுத்திருக்கேன். இதை இப்ப மேரினேட் பண்றதுக்கு இதுல 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், அப்புறமா ஒரு பாதி எலுமிச்சை பழத்தோட சாறையும் சேர்த்துக்கோங்க. கடைசியா தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு 20 ல இருந்து 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சிருவோம். இப்ப அரை மணி நேரம் ஆயிருக்கு. சிக்கனும் நல்லா ஊறி இருக்கு. இப்ப நம்ம இந்த சிக்கனை வேக வச்சிடலாம். சிக்கனை வேக வைக்கிறதுக்கு நீங்க பட்டருக்கு பதிலா எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம இன்னைக்கு ரொம்ப ரிச்சான கிரீமியான பட்டர் சிக்கன் பண்றதுனால நான் இன்னைக்கு வெறும் பட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன். இப்ப பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம சிக்கன் பீசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷம் மிதமான சூடுல வேக வச்சா போதும். சிக்கன் ஒரு 80% வெந்தா போதும். ஏன்னா இதை மறுபடியும் நம்ம கிரேவில சேர்த்து அதை வேக வைப்போம். இப்போ சிக்கன் நல்லா வெந்தாச்சு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்ம சிக்கனை வெளியே எடுத்ததுக்கு அப்புறமும் இதுல நிறைய பட்டர் மீதி இருக்குது. சப்போஸ் நீங்க ரோஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா கொஞ்சமா எக்ஸ்ட்ரா பட்டர் சேர்த்துக்கோங்க. ஆனா நான் இன்னைக்கு எதுவும் சேர்க்க போறது இல்ல. இப்போ இதுல ஒரு 150 கிராம் நறுக்குன வெங்காயம் சேர்த்துடலாம். ஏன் நம்ம இதே பேன் யூஸ் பண்ணிக்கிறோம்னா இதுல சிக்கனோட கிரேவி எல்லாமே நிறைய செட்டில் ஆயிருக்குது. அதெல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம அப்படி பண்றோம். இதுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். ஏன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் நல்ல கலர் கொடுக்கும். கிரேவி அப்பதான் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும், அட்ராக்டிவா இருக்கும். அதே நேரம் உங்களுக்கு ஒருவேளை கலர் வரலன்னா நீங்க கொஞ்சம் குங்குமப்பூவை சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல கலர் கொடுக்கும். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இப்ப தக்காளி சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு 200 கிராம் தக்காளி எடுத்திருக்கேன். இதுல ஒரு 10 ல இருந்து 12 முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். கடைசியா இதுல 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்ப இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிருங்க. தக்காளி எல்லாம் நல்லா வெந்து நல்லா பேஸ்ட் ஆகுறது வரைக்கும் அது வெந்தாதான் நம்ம அரைக்கும் போது நல்லா ஸ்மூத்தான கிரேவி நமக்கு கிடைக்கும். இப்ப 10 நிமிஷம் ஆயிருக்கு. இதை நம்ம ஓபன் பண்ணி பார்த்துடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து நல்லா சாஃப்டா ரெடி ஆயாச்சு. இப்ப இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்ப இந்த கிரேவி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை நல்லா பேஸ்டா நல்லா ஸ்மூத்தான பேஸ்டா அரைச்சு எடுத்துருங்க. சூடோட அரைச்சிடாதீங்க, அது தெரிச்சிரும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா அரைஞ்சி நல்லா பேஸ்டா ரெடி ஆயாச்சு. பாருங்க நல்லா ஸ்மூத்தா அரைஞ்சிருக்கு. இப்ப நம்ம பட்டர் சிக்கன் பண்றதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை உருக்கிக்கோங்க. நெய் உருகுனதும் இதுல ஒரு பிரியாணி இலை, 1 இன்ச் பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்டையும் சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. இப்ப இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச வெந்தயத்தோட இலைய கையில கிரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்ப கிரேவி நல்லா ரெடி ஆகி பபிள்லாம் வர ஆரம்பிச்சாச்சு. இப்போ இதுல நம்ம வேக வச்சிருக்க சிக்கன் பீசஸ் சேர்த்துடலாம்.
கிரேவி வந்து சிக்கனோட நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சிக்கன் இப்போ நல்லா வெந்து ஃபுல்லாக ரெடி ஆயாச்சு. நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கு. இப்போ இதில் கடைசி நம்ம வந்து ஒரு 1/4 1/2 கப் வரைக்கும் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான சுவையான பட்டர் சிக்கன் மசாலா தயாராயிடுச்சு. பாருங்க, ரொம்ப 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 அழகா ரொம்ப வாசனையா இருக்கு. கண்டிப்பா இந்த ரெசிபி வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.